வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை கண்டித்து தஞ்சை ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி முஸ்லிம் பரிபாலன ஜமாத் சபை சார்பில் கருப்பு கொடிகளை ஏந்தி பேட்ஜுகள் அணிந்து இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹமீத் சுல்தான். அமீல் சுல்தான், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, வணக்கம். தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையான ஐயம்பேட்டை மதகடி பஜார் அருகே ஐயம்பேட்டை சக்கராப்பள்ளி பரிபாலன ஜமாத் சபை சார்பில் மத்திய அரசு அறிவித்துள்ள வக்ஃப் திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும், இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாழாக்காதே, வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே, வெறுப்பு அரசியல் செய்யாதே போன்ற கண்டன கோஷங்கள் எழுப்பி கருப்பு கொடிகள் மற்றும் பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு கருப்பு பேஜுகள் அணிந்து மத்திய அரசுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கடும் வெயிலையும் பொருள்படுத்தாமல் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுடன் சேர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இதனால் தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில 1 மணி நேரத்திற்கு மேல போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து ஐயம்பேட்டை காவல் ஆய்வாளர் சாந்தி தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் இது போன்று பாபநாசம், ராஜகிரி, பண்டாரவாடை, வடக்கு மாங்குடி பகுதியில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ஹமீத் சுல்தான்.